நம்ம பிராணாயாமம், அந்த மூச்சை அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு இடது பக்க சுவாசம் வலது பக்க சுவாசம் தான். அந்த நம்ம நாடி சுத்தி சிவப்பிராணாயாமம் பண்ணோம்ல, அதை நம்ம தியானம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சுவாசம் வலது பக்கம் ஓடுதா இடது பக்கம் ஓடுதா அதை மூச்சை ஒழுங்குபடுத்தணும். மூச்சை ஒழுங்குபடுத்தி அதுக்கப்புறம் மனக்கண் அப்படின்றது இந்த புருவ மத்தியத்தினுடைய மைய பகுதியில அப்படியே மனசை அப்படியே அசைவு இல்லாம ஒரே பக்கமா நிறுத்தி மெதுவா சுவாசம் மெதுவா, அதாவது சுவாசம் உண்டோ இல்லையான்னு தெரியாத அளவுக்கு நிமிந்து அப்படியே நேர நிமிந்து அப்படியே ஒரே மாதிரி கீழே உட்காந்து ஏதாவது ஒரு சித்தாசனம் இல்ல பத்மாசனம் ஏதாவது ஒரு ஆசனம் இல்ல சாதாரண சம்மணம் கூட போட்டு உட்காந்துக்கலாம். முட்டு வலிக்குது அப்படின்னா ஒரு சேர்ல உட்காந்துக்கலாம். உட்காந்து அமைதியா முதுகுத்தண்டு நேர நிறுத்தி அந்த புருவ மத்தியத்தினுடைய மைய பகுதியில ஒரு அக்னி ஒண்ணு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அது உண்மையிலே எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அந்த அக்னி எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அது நாள்தோறும் பழக பழக மனம் அசைவு இல்லாம அங்க நிறுத்த 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 அந்த அக்னி அந்த உஷ்ணத்தை நம்ம உணர முடியும். அது உணரும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு நாளாக நாளாக சின்ன ஒரு அரிப்பு மாதிரி அப்படி நம்மளோட ஒரு அரிப்பு மாதிரி உண்டாகும். அந்த அரிப்பு அப்படியே ஒரு உஷ்ணம் உண்டாகும். அந்த இடத்துல அப்படியே கவனம் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் நமக்கு அக்னி நாடி. அந்த நாடி நம்மளுக்கு நல்லா செயலாக செயலாக நம்மளுக்கு ஒரு விழிப்பு நிலை, ஒரு ஜாக்கிரத நிலை, ஒரு சுத்த நிலை, அதுதான் நம்மளுடைய ஆன்மா. அந்த ஆன்மா தான் நம்ம மேல அதைத்தான் விருத்தி பண்ணணும். அதான் சித்தமா இருக்கு, அதான் மனமா இருக்கு, எண்ணமா இருக்கு, புத்தியா இருக்கு, செயலா இருக்கு. அதான் சித்த விருத்தி நிரோதக. பதஞ்சலியார் அவர் பதஞ்சலி சூத்திரத்துல சித்த விருத்தி நிரோதக அப்படின்றாரு. அப்படின்னா என்ன, அதுக்கு மாணிக்க வாசகருடைய அவருடைய பாடல்ல நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்கதான் தாழ் வாழ்க அப்படின்னு சொல்லி வேகம் கெடுத்து ஆண்ட வேந்த நடி வெல்க. அந்த வேகம் என்பது வேகம் கெடுத்து ஆண்ட வேந்த நடி வெல்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேகத்தை உண்டு பண்ணுவது மனம்தான். ஒரு செயல் நான் சமைக்கணும், நான் இந்த வேலையை செய்யணும், நான் அப்படி செய்யறதுக்கு வேகம் ஒண்ணு வேணும், ஒரு எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜியை எண்ணமே இல்லாம செயல்படுறதுதான் தியானம். எந்த எண்ணமும் இல்லாம ஓர் உணர்வாக ஓர் நினைவாக அந்த சுவாசத்துடைய உணர்வுலேயே மனசை கொண்டு போகணும். அதுதான் வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் ராஜா. அந்த ராஜா தான் குரு நாடி, அதான் அக்னி நாடி. நம்ம உடம்புல அக்னி இல்லாட்டினா என்ன ஆகும்? நோய் வந்துடும், ஏதாவது ஒரு நோய் ஆகும், சோர்வாகும். எடுத்துக்காட்டுக்கு அக்னி தொட்டு பார்த்து அந்த அக்னி இல்லாட்டினா உடல் சிவமா இருக்கு, அதான் சிவம். அந்த அக்னி இல்லாட்டினா என்ன ஆகும்? அது சவமாயிரும். உடம்புல ரொம்ப குளிர்ச்சி ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? ஒண்ணுமே செய்ய முடியாது, அதான் நோய். அப்ப அந்த ஜீவனை ஒழுங்குபடுத்தும். அந்த ஜீவ எனர்ஜி தான் நம்ம உடம்புக்குள்ள நாள்தோறும் கொஞ்சம் கொஞ்சமா எண்ணங்கள் வழியா குறைஞ்சு போய்கிட்டே இருக்கு. அது ஒரு குறிப்பிட்ட வருடங்கள், ஒரு 60 வருடம் 70 வருடம் 80 வருடம் 90 வருடம் இதெல்லாம் ஒரு வயசு, ஒரு கணக்கு இருக்கு. அது நாள்தோறும் இதை பயிற்சி நம்ம ஒரு காலை மாலை தினசோறும் இந்த பயிற்சியை பண்ணி 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 நம்ம தினசோறும் இந்த பயிற்சியை பண்ண அக்னி நாடி விருத்தி ஆயிரும். அதான் சித்த விருத்தி நிரோதக. சித்தம்னா மனம் அர்த்தம். அதை மனசை விருத்தி பண்ணணும், அறிவாக்கணும். அறிவு பேரறிவாகணும். அதான் ராமலிங்க சாமி சொல்லுவாரு, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி. அந்த அருள் நிறைந்த பெருமையான ஒரு ஜோதிங்க நம்ம பூர்வத்துல இருக்கு. அந்த புருவ கூட்டு அந்த மையத்தை நம்ம தினசோறு உற்று நோக்கி 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 அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதனால நம்ம இந்து சாஸ்திரத்துல இந்த இடத்துல புருவத்துல பொட்டு வைக்கிறோம். நம்ம ஒரு விபூதியோ, இப்ப நீரில்லா நெற்றி பால் அவையார் சொல்லுவாங்க, நீரில்லா நெற்றி பால் அப்படின்டா நீருண்டா என்ன அப்படின்டா உஷ்ணம்னு அர்த்தம். நீருண்டா உஷ்ணம், நீற்று போதல் அப்படின்டா அதீதமா உஷ்ணமாகி ஆவியாகி போயிடுறது. அப்ப தலையில எந்த நேரமும் ஒரு உஷ்ணம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம தலையில ஒரு உஷ்ணம், அந்த உஷ்ணத்தை மெதுவா நம்ம சுவாசத்தின் மூலமா தான் பார்க்க முடியும். உஷ்ணத்தை பார்க்கறது சுவாசம் தான். சுவாசம் எப்படி இருக்கு? எண்ணமாக இருக்கு. அந்த எண்ணத்தை வெளியே கொண்டு போக விடக்கூடாது. சரியா?